தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. 2024 வருடத்தோட ஜூலை மாதம் முடிஞ்சு ஆகஸ்ட் மாதம் தொடங்க போகுது. அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது குரோதி வருடம் ஆடி மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை துவாதிசி திதியில் பிரதோஷத்தன்னைக்கு பிறகுது. ரொம்ப அற்புதமான ஒரு நேரத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது பிறக்குது. ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி ஆடி அமாவாசை, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யறதுக்கு அற்புதமான ஒரு தினம். மறந்துடாத இதை செஞ்சுருங்க. அதே மாதிரி 26ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 26 கிருஷ்ண பகவான் அவதரித்த கிருஷ்ண ஜெயந்தி தினம் அப்படிங்கிறது வருது. 19ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி வருது. அன்றைக்கி தான் ஆவணி அவிட்டம் அப்படிங்கிற ஒரு நல்ல நாள் அப்படிங்கிறதும் வருது. இந்த மாதத்தோட கிரக அமைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் கடகராசியில் இருந்துட்டு 17ஆம் தேதி சிம்ம ராசிக்கு போகிறார். சனி பிரதோஷத்தை அன்னைக்கு போகிறாரு. அதோட செவ்வாய் ரிஷபராசியில் குருவோடு சேர்ந்துக்கிட்டு இருக்கார். குரு அங்கே தான் இருக்க போகிறாரு. புதன் கடகராசியில் வக்கரம் அடைஞ்சிருக்காரு. 13ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. மாத கடைசி 31ஆம் தேதி சிம்மத்துக்கு போகிறாரு. சுக்கர பகவான் சிம்ம ராசியில் இருந்துக்கிட்டு 26ஆம் தேதி கன்னி ராசிக்கு போகிறாரு. குரு பகவான் ரிஷபத்துலேயும், சனி பகவான் கும்பத்தில் வக்கர நிலையிலையும், ராகு மீனத்திலையும், கேது கன்னி ராசிலையும் இருக்காங்க. இந்த கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள் உங்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது, எதெல்லாம் நீங்கள் செய்யலாம், எதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துருவோம். போன வீடியோவில் ஆடி மாதம் பலருக்கு சரியில்லை நேரம் அப்படிங்கிறத நாம் சொல்லியிருந்தோம். அதாவது கெட்ட நேரங்கிறது நமக்கு மட்டும் இல்லை, கடவுளுக்கே வந்திருக்கு. ராமபிரானே கெட்ட நேரம் வந்ததால தான் வனவாசம் போனார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால் உள்ளதை உள்ளபடியே நாம் சொல்லிடுறோங்கிறதால சின்ன சின்ன எச்சரிக்கை அப்படிங்கிறத நாம் சொல்லியிருந்தோம். பல பேர் நீங்கள் பாசிட்டிவாக சொல்லலை அப்படின்னு இருந்தாங்க. பாசிட்டிவாக சொல்கிறேன்னு உங்களுக்கு ஆசை காட்டி மோசம் பண்ணுறதுக்கு நாள் கிடையாது. என்ன நடக்க போதோ அதை சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ராசிக்குள்ளேயே குருவும் செவ்வாயும் ஒன்று கூடி இருக்காங்க. ராசிக்குள்ளேயே பார்த்திங்கன்னா குருமங்கல யோகம் அப்படிங்கிற யோகம் இருக்குது. சரி ஜோசியரை, இந்த குருமங்கல யோகத்தால் என்ன நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுக்கு முன்னாடியே நம்ம சனி வக்கரம் இருக்குது, புதன் வக்கரம் இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு நீங்கள் வரும்போதே எப்படி வருவீங்க அப்படின்னா, கடனோடு தான் வருவீங்க. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் குரு பகவான் விரயஸ்தானத்தில் இருந்துட்டு இப்போ உங்களோட ராசிக்கு வந்திருக்கார். ஒரு வருஷம் அவர் விரயத்தில் இருந்திருக்கார் இல்லையா? அப்போ அவர் ஒரு வருஷம் கொடுத்த கடனை நீ ஒரு மாதத்தில் அடைக்கணும் அப்படின்னா அது அடைக்க முடியாது தான். ஆனால் லாபஸ்தானத்தில் ராகு இருக்கார் பார்த்தீங்களா? இந்த ராகு பெருசாக லாபத்தை கொடுக்காட்டியும் குரு கொடுத்த விரயத்தை சுப விரயமாக மாற்றிருப்பார். ஊரை சுற்றி கடன் வாங்கி வச்சுருந்தாலும் அந்த கடனால் உருப்படியாக ஏதாவது ஒரு காரியம் பண்ணியிருப்பீங்க. பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கலாம், ஒரு வண்டி வாகனம் வாங்கியிருக்கலாம், ஒரு சொத்து பத்து வாங்கி கடனும் 10ல் கொஞ்சம் காசு கடன் வாங்கி சொத்து பத்து வாங்குறன்னு வாங்கியிருக்கலாம், ஒரு வீடு கட்டியிருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்மளுக்கான முதலீடு அப்படின்னு ஒன்று இருக்குடா, ஆனால் அந்த முதலீடை உருவாக்குறதுக்கு நான் கடன் வாங்கி வச்சுருக்கேனே, கொஞ்சம் ஆழமாக கால் வச்சுட்டோனோ, அகலக்கால் வச்சுட்டோனோ அப்படிங்கிற மனநிலையோடு வருவீங்க. ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன், ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன், இப்படிங்கிற மாதிரி கடன் கூடிக்கிட்டே போகுமே தவிர கொஞ்சம் நமக்கு வர வேண்டிய காசு அப்படிங்கிறது தடைப்படும். நம்ம ஒரு காரியத்தை நம்பி இன்னொரு காரியத்தில் இறங்கினோம்னா நம்ம நம்பின காரியம் நம்மளை கொஞ்சம் அப்படியே சுத்தலில் விட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் கடன் அடைக்க வேண்டியது அடைச்சி தான் ஆகணும். சோறு திங்கிறமோ இல்லையோ கடன்காரனுக்கு கடன் கட்டி ஆகணுங்கிற நிலைமையில தான் ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளேயே வரீங்க. சரி, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கடன் அடையுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நம்ம இந்த குருமங்கல யோகத்துக்குள்ளே போகணும். லாபாதிபதி குரு உங்களோட ராசியிலே இருக்கார். அதேமாரி விரையாதிபதி செவ்வாயும் உங்களோட ராசியில் இருக்கார். அப்போ ஒரு காசு அப்படிங்கிறது செலவாகும். அப்போ தான் இன்னொரு காசு வரும். நீ காசை இறுக்கி பிடிச்சிக்கிட்டே இருந்தால் வராது. கறக்கிற மடி தான் சுரக்கும், இறைக்கிற கிணறு தான் ஊறும் அப்படிங்கிற மாதிரியே நம்ம கையில் இருக்கிற காசு 10 ரூபா வருதா, சுப விரைய செலவுகள் பண்ணுங்கள். கடங்கண்ணி இருந்தால் அடைங்க, கண்டிப்பாக அடுத்த காசு அப்படிங்கிறது வரும். அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டியதில்லை. அதுமாரி உங்களோட தொழிலுக்கான மூலதனம் அப்படிங்கிறது செய்யலாம். சில பேருக்கு வீடு மாற்றம், இடம் மாற்றம், உத்தியோகம் மாற்றம் அப்படிங்கிறது தானாகவே வரும். நம்ம அமைச்சிக்க வேண்டியதில்லை. வர்றதை மட்டும் ஏற்றுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் செட்டில் ஆகலாம். நம்மளாக போய் மாற்றத்தை தேட வேண்டியதில்லை. இந்த புதன் வேற இப்போ வக்கரமாகி போயிட்டார் இல்லையா? உங்களோட ராசிக்கு புதன் 2வது வீட்டுக்கும் 5வது வீட்டுக்கும் அதிபதி. 2 அற்புதமான இடங்களுக்கு அதிபதி வக்கரமாக இருக்கார். அப்படிங்கும்போது மனசில் குழப்பம் நிறையா இருக்கும். யாரை நம்புறது, யாரை நம்பாமல் போகிறது அப்படிங்கிறதே தெரியாது. அப்போ இந்த மாதிரி சூழலில் ஒரு முடிவே நாம் எடுக்கக்கூடாது. இப்போ 13ஆம் தேதி அன்னைக்கு, ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு புதன் வக்கர நிவர்த்தி ஆயிடுறார். 2க்கும் 5க்கும் அதிபதி பலமடைகிறார் அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு.
அற்புதமான ஒரு யோகம் அப்படிங்கிறது. அதாவது எத்தனாவது வீட்டில் ஒரு பலம் அடைகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசிக்கு 3வது வீட்டில் சகோதர ஸ்தானத்தில் ஒரு பலம் அடைகிறார். அப்படிங்கிறப்ப சகோதர உறவுகள், பங்காளி உறவுகள், அப்பா வழி சொந்தம், அப்பா, சித்தப்பா, தாத்தா, இந்த வகையில் 10 ரூபா காசு பணம் உங்களுக்கு கிடைக்கும். 10 ரூபா கேட்ட இடத்துல உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி இந்த புதன் வக்கர நிவர்த்தியான பிறகு பிள்ளைகள் வழியில் நன்மைகள் நடக்கும். புள்ள ஒழுங்காக படிக்கலை, பிள்ளைக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது, ஆஸ்பத்திரி செலவு வேறு பண்ணிக்கிட்டு கிடக்கேன், இப்படி இருந்த நிலைமை அப்படிங்கிறது மாறும். அதுமாரி படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகாத இருந்த பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கும். என் பிள்ளை படித்து முடிச்சுட்டு ஒரு வேலைக்கும் போகாமல் தெண்டமாக சுற்றிக்கிட்டு இருக்கு, தினம் 50 100 எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணுது, இப்போ வண்டி வேறு ஒன்று வாங்கி கொடுன்னு கேட்குது, நான் இருக்கிற கடனில் எங்கே இதெல்லாம் வாங்குறது அப்படின்னு விரக்தியில் இருக்கவங்களுக்கு பிள்ளைங்க கொஞ்சம் பொறுப்பு உணர்ந்து செயல்படுவாங்க. ஏன்னா 5ஆம் இடத்துக்கு அதிபதி பலம் அடைஞ்சு போகிறார். அவர் இப்போ பலம் இழந்து இவ்வளோ நாள் இருக்கார், 13க்கு அப்புறம் பலம் அடைகிறார் இல்லையா. பிள்ளைங்க பொறுப்பை உணர்ந்துருவாங்க. சரி, அப்பா ஒரு வீட்டை கட்டிட்டு கஷ்டப்படுறாரு, ஒரு தொழிலில் இப்போ முதலீடு போட்டு கஷ்டப்படுறாரு, நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்வோம் அப்படின்னு அது வேலைக்கு போய் ஒரு 10 ரூபா கொண்டாந்து இந்தாப்பா அப்படின்னு கொடுக்கும். இந்த உதிரி வருமானம் நமக்கு ஒரு பலமாக இருக்கும். சரி, இப்போது தனியாளாக போராடிக்கிட்டு இருந்தேன், இப்போ ஏதோ பிள்ளைக்கு பொறுப்பு வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். சரி போ அப்படிங்கிற மாதிரி ஒரு மன நிறைவு அப்படிங்கிறதும் இருக்கும். அதோட உங்களோட ராசி அதிபதி சுக்கிர பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம் தொடங்கும் போதே சிம்ம ராசியில் இருக்கார். ராசிக்கு அதிபதியும் அவர் தான், 6ஆம் இடத்துக்கு அதிபதியும் அவர் தான். அவர் 4வது வீட்டில் இருக்கார் அப்படின்னா பொருளாதார நிலை அப்படிங்கிறது சீராக இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை கிடைக்கும். சில பேருக்கு வெளி நிறுவனங்கள்லேருந்து வேலைக்கு அழைப்பு வரும், இங்கே வேலைக்கு வா, அங்கே வேலைக்கு வா அப்படின்னு நல்ல நிறுவனங்கள்ல இருந்தெல்லாம் அழைப்பு வரும். வீட்லேயும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா புத்திரப்பேர் பாதிக்கப்பட்டவங்க, புத்திர தோஷம் உள்ளவங்க எல்லாத்துக்கும் புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது. மாதிரி காதல் உறவுகள் கைகூடும். எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு அப்படின்னு இந்த காதல் விஷயத்த வீட்டில் போய் சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பயன்படுத்திட்டு சொன்னீங்கன்னா பெருசாக சண்டை சச்சரவு வராது. ஏதோ பெரியவங்களுக்குள்ளே பேசி முடித்து அந்த காதல் திருமணம் அப்படிங்கிற பந்தமாக மாறக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் இந்த காலகட்டத்தில் பரிபூர்ணமாக இருக்குது. அதுமாரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் கூடக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் நல்லபடியாகவே இருக்குது. ராசிக்கு 9க்கும் 10க்கும் அதிபதியான சனி 10வது வீட்டில் இப்போ வக்கரகதி அடைஞ்சிருக்கார். 9க்கும் 10க்கும் அதிபதி பலம் இழக்கிறது நல்லதில்லை. நம்ம முன்னேற்றத்தில் கொஞ்சம் முட்டுக்கட்டை வரும். தொழில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நல்லா போயிட்டுருக்கும், திடீர்னு உட்காரும், திடீர்னு எழுந்திரிக்கும். ஒரு நிரந்தர வருமானம் வரலையே, வேறு தொழில் செய்யலாமா இந்த தொழிலை விட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி எண்ணம் கூட சில பேருக்கு வரும். ஆனால் அதெல்லாம் தேவை கிடையாது. சனி நம்மளை ஆழம் பார்க்குறாரு அப்படின்னு அர்த்தம். சனி கஷ்டம் கொடுத்து என்ன பார்ப்பாரு, நீ கஷ்டப்படுறத அவர் ரசிக்கலாம் மாட்டார். கஷ்டத்தில் நீ நேர்மையாக இருக்கியா, கஷ்டம் வந்தாலும் உழைக்கிறியா, லாபம் இல்லைன்னாலும் நீ உழைக்க தயாராக இருக்கியா அப்படிங்கிறது தான் பார்ப்பார். அதனால் தொழில் ரீதியாக இன்னும் கடுமையாக உழைங்க. 10 ரூபா வருது வரலன்னு பார்க்க வேணாம், கடமையை செய், பலனை வர்றது வரட்டும், நம்ம எதிர்பார்த்து பலன் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை செய்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க. வழக்கத்தை விட இன்னும் கூடுதலாக செய்யுங்க. நிச்சயமாக வெற்றி பாதை அப்படிங்கிறது இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு புலப்பட்டுரும். கடன் அடைக்க வழி பிறக்கும், பழைய பாக்கிகள் வசூலாகும், செய்தொழிலில் ஒரு மாற்றம் அப்படிங்கிறதும் வரும். நல்ல வெற்றிகள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது இருக்குது. தினமும் குளிச்சு முழுவிட்டு உங்கள் குலதெய்வத்தை மனசார வணங்க. குலதெய்வ புகைப்படத்தை வீட்டில் பூஜை அறையில் வச்சு கூட வணங்கலாம், தப்பு கிடையாது. குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வம் எல்லை தெய்வத்தை வணங்கலாம். இல்லைன்னா பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் புகைப்படத்தை வீட்டு பூஜை அறையில் வச்சு வணங்குங்க. சமயபுரம் மாரியம்மன் படத்தை வீட்டு பூஜை அறையில் வச்சு வணங்கலாம். ஏழைவாழைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறதையும் செஞ்சுக்கிட்டு வாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு நேரமாக இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.